இன்னைய விடுகதை பார்க்கலாம். எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் யானை நிற்கும். அது என்ன? விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. நாரில்லாத கிழங்கு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம கழுவி எடுத்தாச்சுங்க. தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும். மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுங்க. பித்தம் கிடையாது உங்களுக்கு. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நல்லா அவஞ்சிருச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், இஞ்சி துண்டு துருவினது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாம் போட்டு உப்பு போட்டு ஜீரகம் அரை ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. வடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மைதா மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தட்டி வச்சுருக்க கட்லெட்டை அதில் முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணுங்க. சூப்பராட்டு மரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.